ஆல்ரைட். ஸோ இப்போ தான் லான்ச் ஈவெண்ட் வேறு முடிஞ்சிருக்கு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ரெட்மி 10 பிரைம் அப்படிங்கிற ஒரு புதிய மொபைல் ஃபோனை ஷோமி இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ விலை விவரங்கள் எல்லாமே இப்போ தான் தெரிய வந்திருக்கு. ஆனால் இந்த ப்ராடக்ட் நான் ஒரு வாரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆரம்பமா? சரி, ரெட்மி 10 பிரைம் அப்படிங்கிற இந்த புதிய மொபைல் ஃபோனை அவங்களுடைய 10 சீரீஸில் இந்தியாவில் இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. இதோடைய ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 12,499 rupees. ஸோ இந்த விலைக்கு இந்த மொபைல் ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்ன வருதுன்னு பார்த்துருவோமா? ஸோ இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் தான் எல்லா ரெட்மி மொபைல் ஃபோன்ஸ் மாதிரி அதே மாதிரி ஒரு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பாக்ஸினுடைய பின்புறத்தில் பல விவரங்கள் போட்டிருக்காங்க. மொபைல் ஃபோனுடைய பாக்ஸுக்குள்ள இந்த மொபைல் ஃபோன் தவிர, அதாவது ரெட்மி 10 பிரைம் மொபைல் ஃபோன் தவிர ஒரு சிம் எஜெக்டர் பின், யூசர் மேனுவல், TPU ஜெல் கேஸ், 22.5 வாட் சார்ஜர். ஆனால் மொபைல் உங்களுக்கு 18 வாட் தான் சப்போர்ட் பண்ணுது. எக்ஸ்ட்ரா கொசுறு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. USB டைப் C கேபிள். அவ்வளோதான். பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மொபைலினுடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசான மொபைல் ஃபோன் தான். அதாவது வெயிட் பார்த்தீங்கன்னா 192 கிராம்ஸ் வருது. திக்னஸ் 9.56. ஸோ 10 mm கிட்டத்தட்ட 10 mm போகுது. வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிராம் தொட போகுது. அப்படின்னு வச்சு பார்க்குறப்போ ரொம்ப ஒரு ஸ்லிம்மான மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் மொபைல் ஃபோனை கையில் பிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு கிரிப்பு நல்லா இருக்கு. காரணம்னு பார்த்தீங்கன்னா சைட்ஸ்லையும் பேக்லையும் அவங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கிளாசி ஃபினிஷிங் இருந்திருந்தால் பார்க்கறதுக்கு வேணா லுக்காக இருக்கலாம், ஆனால் சீக்கிரமா ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டும். அதே நேரத்தில் மொபைல் ஃபோன் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வழுக்கலாகவும் இருக்கும். இந்த மொபைலுடைய கீழ்ப்புறத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. ஆக்சுவலி மொபைல் ஃபோன் டூயல் ஸ்பீக்கர். டாப்ல இருக்கிற இயர்பீஸ் இரண்டாவது ஸ்பீக்கர். USB டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்கு. ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. மேல் புறத்தில் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துட்டாங்க. இன்னொரு மைக் இருக்கு. IR பிளாஸ்டர் போட்டு மேல கொடுத்திருக்காங்க. ஒரு சைடுல வால்யூம் பட்டன்ஸ் மற்றும் பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு இன்டிகிரேட்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் கொடுக்குறாங்க இப்பெல்லாம். இன்னொரு சைடுல சிம் கார்டு, டெடிகேட்டட் SD கார்டுக்கான சிம் கார்டு. ஸோ ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஃபோன் 5G மொபைல் ஃபோன் கிடையாது. ஸோ நீங்க டூயல் 4G சிம் கார்டு, விவோ LTE, விவோ வைஃபை எல்லாமே இதை சப்போர்ட் பண்ணுது. மொபைலோடைய பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா வச்சிருக்கிற அந்த ஹவுசிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 கேமரா வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் இருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ள எப்பயும் போல குவாட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா தவிர ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சர் இருக்கு. அப்புறம் 2 எப்பயும் போல அந்த 2 மெகா பிக்சல் அல்ல கைகளும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஃபிளாஷ் இருக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா சின்ன ஒரு அழகான பொட்டு நாச்சுக்குள்ள 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்பீக்கர் இருக்குன்னு சொன்னேன். ஸ்பீக்கர்னுடைய லவுட்னஸ் நல்லா இருக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு. IP ரேட்டிங்லாம் கிடையாது. ஆனா ஓரளவுக்கு வாட்டர் ரெப்பலண்ட் கோட்டிங் எப்பயும் போல இந்த மொபைல் போன்லயும் கொடுத்துருக்காங்க ஷியோமில இருந்து. சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது. அதே நேரத்தில் ஃபேஸ் அன்லாக்கும் பாத்தீங்கன்னா டிபெண்டபிளா இருக்கு. ஓவராலா மொபைல் போனுடைய டிசைன்ல பெருசா குறை சொல்ற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. மொபைல் கொஞ்சம் பெருசா இருக்கிற மொபைல் போன். ஸோ சின்ன மொபைல் போன் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மொபைல் போன் செட் ஆகாது. ஆனா பெரிய மொபைல் போன், பெரிய திரையெல்லாம் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மொபைல் போனை தாராளமா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா 6.5 inch Full HD Plus ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதுவும் 90 Hz சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்ப்ளே. L1 வைட் பேண்ட்கான சப்போர்ட் இருக்கு. தாராளமா நீங்க HD கண்டென்ட் நீங்க பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல Netflixல உங்களுக்கு Full HD கண்டென்ட் சப்போர்ட் பண்ணுது. HDR கண்டென்ட் நீங்க HDR எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பார்க்க முடியாது. பிரைம் வீடியோ Full HD 1080p நீங்க பார்க்கலாம். YouTube வீடியோ பாத்தீங்கன்னா 1440p வரைக்கும் நீங்க பார்க்கலாம். டிஸ்ப்ளேனுடைய கலர்ஸ், வைப்ரன்ஸ் எல்லாமே ஓகேயா இருக்கு. வியூயிங் ஆங்கிள்ஸ் மட்டும் லைட்டா இந்த பக்கம் திருப்பினா கொஞ்சம் பிரைட்னஸ் குறையிற மாதிரி இருக்கு. மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. டைரக்டான சூரிய வெளிச்சத்திலும் சரி, இன்டோர் கண்டிஷன்லயும் சரி இந்த டிஸ்ப்ளே நீங்க தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரீடிங் மோட், டார்க் மோட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான மோட்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு தேவைக்கேத்தாப்ல அந்த மோட்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 90 Hz டிஸ்ப்ளே அப்படிங்கறப்போ உங்களுக்கு கேமா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரோலிங் பண்ணி பார்க்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த டிஸ்ப்ளே ரொம்ப ஃபாஸ்டா ரெஸ்பான்சிவா இருக்கு. IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. யூஸ் பண்ண பேனல் நல்ல ஒரு தரமான பேனல். இந்த பிரைஸ்க்கு அவங்க என்ன கொடுக்க முடியுமோ பண்ணிருக்காங்க. ஓகே, பின்புறத்துல இருக்க இப்ப இந்த கேமராக்கு வருவோம். மெயினா ஒரு 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. இப்ப 50 மெகா பிக்சல் அப்படிங்கிறது தான் ஒரு புதிய ட்ரெண்ட் போல. ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் நீங்க ஃபுல் HD வீடியோஸ் நீங்க ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஆனா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோ இல்ல ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷனே கிடையாது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் இதுல கிடையாது. பிக்சர் குவாலிட்டி அப்படின்னு பாக்குறப்போ இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு ஆக்சுவலா திருப்திகரமாவே இருக்கு. சன்லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் நல்லா ஷார்ப்பா இருக்கு. இமேஜ்னுடைய சென்டர்ல ஷார்ப்னஸ் அதிகமா இருக்கு. போக போக பாத்தீங்க அப்படின்னா எட்ஜ்ல எல்லாம் கொஞ்சம் ஷார்ப்னஸ் குறைவா தான் தெரியுது. லோ லைட் போட்டோஸ் இந்த பிரைஸ்க்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. ஆனா ஓவராலா இமேஜ்னுடைய கலர் சேச்சுரேஷன், பிரைட்னஸ், எக்ஸ்போஷர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டாவே இருக்கு.
ஆனா இந்த ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயம் மட்டுமே உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. போர்ட்ரேட் ஷாட்ஸ் நம்ம எடுக்கிறப்போ நம்ம முகம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கிரேயிஷா தெரியுது. ஆனால் நார்மல் போட்டோஸ்ல கொஞ்சம் ஒயிட் பேலன்ஸ் கொஞ்சம் கூட்டி மஞ்சள் கலர்ல தெரியுது. ஸோ ப்ராப்ளி இது ஒரு சாஃப்ட்வேர் டியூனிங்ல அவங்க சரி பண்ணலாம். இந்த விஷயங்கள்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நோட் பண்ண நான் உங்களுக்கு சொல்றேன். 2 மெகா பிக்சலுக்கு ஒரு மேக்ரோ சென்சர் வச்சிருக்காங்க. யூசுவலா ஷோமி கம்பெனி இன்னைக்கு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா மேக்ரோ சென்சர் வச்சு எடுக்கக்கூடிய பெஸ்ட் மேக்ரோ போட்டோஸ் ஷோமில இருந்து தான் வந்திருக்கு. ஆனால் இந்த மொபைல் போன்ல அந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் அப்படிங்கிறது பெருசா ஒன்றும் இம்பாக்ட் எனக்கு கொடுக்கல. மேக்ரோ வச்சு போட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், அதோடைய க்ளோஸா நீங்க போய் எடுக்கலாம். அந்த போட்டோஸோட கிளாரிட்டி ரொம்ப ஒன்றும் சூப்பரா இல்ல. அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோஸ் நல்லா இருக்கு. ஆனா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோஸ் இதை விட நல்லா இருக்கிற மொபைல் போன்ஸ் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய செல்ஃபிஸும் பாத்தீங்கன்னா ஸ்கின் டோன்ஸ் நல்லா இருக்கு. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு அருமையான நீங்க செல்ஃபிஸ் நீங்க எடுத்துக்கலாம். இந்த Redmi 10 Prime மொபைல் போனுடைய ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ நடந்துக்கிட்டே பேசுகிறதுனால ஷேக்காக தான் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு நோட் பண்ணுங்கள். அந்த போர்ட்ரேட் ஷாட்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னா அந்த முகம் கிரேயிஷா இருந்துச்சு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா நீங்கள் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு சாஃப்ட்வேரில் அவங்க பண்ணக்கூடிய ஒரு டியூனிங் தான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய கேமரா நல்லா இருக்கு. ஆனால் இதை விட இன்னும் அவங்க பெட்டரா பண்ணியிருக்கலாம். அடுத்தபடியாக இந்த மொபைல் ஃபோனுடைய ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் Helio G88 அப்படிங்கிற ஒரு புதிய ப்ராசஸர் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு MediaTek சொன்னாலும் இது என்ன ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஐயம்பேட்டை, அறுவடை நம்பி, களியப்பெருமாள், சந்திரன், இந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா G85 அதே ப்ராசஸர் தான். எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெகா பிக்சலுக்கான சப்போர்ட் இருக்கு. அப்புறம் 90 ஹெர்ட்ஸ்க்கான சப்போர்ட் வந்து 1080p கொடுத்துருக்காங்க இந்த G88ல. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா G85ம் G88ம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த மொபைல் போன்ல நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா 4GB RAM மற்றும் 6GB RAM வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. DDR4 டைப் ஆஃப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல வந்து உங்களுக்கு வெர்ச்சுவல் RAM, எக்ஸ்டெண்டபிள் RAM கொடுத்திருக்காங்க. யூசுவலா இந்த வெர்ச்சுவல் RAM அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் நிறைய வீடியோஸ் நானே சொல்லிருக்கேன், இது வந்து கிமிக் அப்படின்னு. ஆனா இந்த 4GB வேரியன்ட்ல கண்டிப்பா இது ஒர்க் ஆச்சு அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு மாசங்கள்ல நம்ம மொபைல் போன் நம்ம யூஸ் பண்றப்போ அதிகமான ஸ்டோரேஜ்ல நம்ம தள்ளிடுவோம், அதிகமான அப்ளிகேஷன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்ப வந்து நமக்கு 4GB RAM சில சமயம் பத்தாம போகிற நேரங்கள்ல இந்த எக்ஸ்ட்ரா அந்த 1GB RAM அப்படிங்கிற கொடுக்கறது பாத்தீங்களா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா 6GB வேரியன்ட் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா இந்த வெர்ச்சுவல் ரேம்லாம் வந்து பெரிய மேட்டர் கிடையாது. கண்டிப்பாக அதுக்கு மார்க்கெட்டிங் கிமிக் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆண்ட்ராய்டு உலகத்தில் 6GB RAM வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த 4GB வேரியண்ட்டுக்கு இந்த வெர்ச்சுவல் ரேம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64GB மற்றும் 128GB உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பட்ஜெட் வந்து 12,500 தான். அதை தாண்டி நம்ம போக முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 4GB 64GB நீங்கள் வாங்கலாம். ஆனால் உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக தேவை. அஃப்கோர்ஸ் நீங்கள் SD கார்டு போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த டாப் எண்ட் வேரியன்ட் நீங்க போய்க்கலாம். எனக்கு ரிவ்யூக்கு வந்த இந்த வேரியன்ட் பாத்தீங்கன்னா 6GB 128GB வேரியன்ட். நான் இதுல விளையாட்டு பார்த்த வரைக்கும் கேம்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே விளையாடுது. நம்ம PUBG விளையாண்டப்போ, PUBG இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது, BGMI அப்படிங்கிற இந்த கேமை நம்ம விளையாடுறப்போ எனக்கு HD ஹை கிராபிக்ஸ்ல எனக்கு மேக்ஸிமம் இது ஒர்க் ஆகுது. கேம் பிளே ஓரளவுக்கு ஸ்மூத்தாவே இருக்கு. கிராபிக்ஸோட குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. ஒரு மணி நேரம் விளையாண்டோம் அப்படின்னா ஹீட்டிங் பிரச்சனை அவ்வளவா கிடையாது. 1.5 மணி நேரம் நீங்க விளையாண்டீங்க அப்படின்னா லைட்டா மொபைல் போன் கை ஹீட் ஆகுது அப்படிங்கிறது நீங்க கையில நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு அப்புறமா லைட்டா த்ராட்டலிங் ஆகவும் ஆரம்பிச்சிருது. ப்ளூடூத் 5.1 கொடுத்திருக்காங்க. வைஃபை டூயல் பேண்ட் வைஃபைக்கான சப்போர்ட் இதுல இருக்கு. தேவையான எல்லா சென்சரும் கொடுத்திருக்காங்க. இது எல்லாம் சேர்த்து ஸ்மூத்தா ஒர்க் ஆகணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் முக்கியமா நல்லா இருக்கணும். இந்த சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா MIUI 12.5 கொடுத்திருக்காங்க. MIUI 12.5 மேல என்னுடைய எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமா இருந்தது. 12.5 நல்லாவே பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் இரண்டு அப்ளிகேஷன் எனக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கெட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய சொந்த பிளே ஸ்டோர் ஒன்று இருக்கு. அது தவிர உங்களுக்கு கீபோர்டு அப்ளிகேஷன் ஃபேஸ் மோஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீபோர்டு அப்ளிகேஷன் ஷியோமி தரப்புல இருந்து தர்றாங்க. பை டிஃபால்ட்டா அவங்க வந்து ஜிபோர்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்திருந்தாலுமே நம்ம யூஸ் பண்றப்போ உங்களுக்கு ஜிபோர்டு டிசேபிள்டா இருக்கு. மொபைல் போனை எடுத்து யூஸ் பண்றவங்க பார்த்தோம் எடுத்த உடனே இந்த ஃபேஸ் மோஜி அப்படிங்கிற அந்த கீபோர்டு தான் அவங்க யூஸ் பண்றாங்க. அந்த கீபோர்டை தவிர்த்துட்டு அப்புறம் அந்த பிளே ஸ்டோரை அன்இன்ஸ்டால் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 12.5 அவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே ஒரு பயன் அளிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். 12.5 என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா தேவையில்லாத எல்லா அப்ளிகேஷன்ஸ், உங்களுக்கு பிடிக்காத அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு கோர் ஒரு 9 அப்ளிகேஷன் மட்டுமே வச்சுக்கிட்டு மற்ற எல்லா அப்ளிகேஷன் நீங்க தூக்கி விட்டுறலாம். எந்த விதமான ப்ளோட்வேர் இருக்காது, ஆட்ஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்காது அப்படின்னு தான் அவங்களுடைய 12.5 உடைய குறிக்கோள். ஸோ அந்த குறிக்கோள் வந்து இந்த இரண்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஹிண்டர் பண்ணுது அப்படிங்கிறத என்னுடைய எண்ணம்.
இது இரண்டையும் தள்ளி வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 12.5 இந்த மொபைல் போன்ல ஸ்மூத்தா ஒர்க் ஆகுது, எந்த இடத்துலயும் ஒரு லேக் கிடையாது, நிறைய யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கான அம்சங்களும் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் இந்த மொபைல் போன் நீங்க ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணாலுமே இதோட பேட்டரி பாத்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி. இந்த பேட்டரி உங்களுக்கு 2 நாள் வரைக்கும் தாராளமா தாக்கு பிடிக்குது. ஒரு லைட் யூசருக்கு கண்டிப்பா இந்த மொபைல் போன் வந்து 3 நாள் வரைக்கும் பேட்டரி தாக்கு பிடிக்கும். இதை சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸுக்குள்ள 22.5 வாட் சார்ஜர் கொடுத்தாலுமே இந்த மொபைல் போன் மேக்ஸிமம் உங்களுக்கு 18 வாட் தான் சப்போர்ட் பண்ணுது. சோ ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.75 மணி நேரம் 2 hours 50 minutes எனக்கு எடுத்துக்கிச்சு. சோ பேட்டரி லைஃப்ல பெருசா ஒன்றும் குறை சொல்ற மாதிரி இல்ல இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு. சோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 12500 ரூபாய் அப்படிங்கிற ஸ்டார்டிங் பிரைஸ்ல இந்த Redmi 10 Prime ஒரு நல்ல ஒரு பிரைஸ் செஞ்சு அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு மொபைல் போன் தான். ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு 10,000 மொபைல் போன் எல்லாமே நீங்க 12,000 ரூபாய், எல்லா மொபைல் போனும் பாத்தீங்கன்னா ஒரு 2000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அப்படி வச்சு விலை வாசிகள்லாம் வச்சு பாக்குறப்போ, நிலவரத்தை வச்சு நம்ம பாக்குறப்போ இந்த பிரைஸ் ஓகே தான். நான் எதிர்பார்த்தது பாத்தீங்கன்னா 12,000க்கு கம்மியா லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் ஒரு 500 ரூபாய் கூட போட்டிருக்காங்க. பட் கூட போட்டாலும் இந்த பிரைஸுக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. ப்ராசஸரும் பாத்தீங்கன்னா G88க்கு தவிர தாண்டி வேற ஏதாச்சும் ப்ராசஸர் அவங்க ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா டைமென்சிட்டி ப்ராசஸர்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு 5G சர்டிபிகேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ இந்த காஸ்ட்டோட தாண்டி போயிடும் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க வந்து G88 யூஸ் பண்ணிருக்காங்க. சோ நான் சொல்ல விஷயங்கள்லாம் வச்சு இந்த மொபைல் போன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் எல்லாமே சொல்லியாச்சு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.